Hello friends, welcome back to my channel Boona's Dream. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட லைஃப்ல ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது அல்லதுனா ஒரு லேண்ட் வாங்குறதாங்க. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாதிரி வெல் டெவலப்டு சிட்டில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளாட்ஸ் கிடைச்சா வேண்டாம் நான் சொல்லுவீங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் லொகேஷன்ல சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டெவலப்டான ஒரு இடத்துல தாங்க இருக்காங்க. எஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல லொகேட் ஆயிருக்கிற டிஜிபி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு. இது நம்ம கிணத்துக்கடவுல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது. கரெக்டா சொல்ல போனா கிணத்துக்கடவுல இருந்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா kondampatty அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், அந்த ஊர்ல இருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்கு. டோட்டலா நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கிணத்துக்கடவு பாதியில இருந்தே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வர வழியில நீங்க பாத்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம டவுன்ஷிப் குள்ள வந்தாச்சு. நீங்களே பாருங்க, வெல் மெயின்டைன் லேண்ட் வித் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. எல்லாமே ஒரு கிளிம்ஸ் அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. அப்ப நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தரோவா பார்க்கலாம். Hello friends, welcome back to Boona's Dream. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கடவு டிஜிபி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு. நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கிற ஒரு லேண்ட் ஏரியாக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் டவுன்ஷிப்ங்க. இங்க பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. லேண்ட்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு வீடு கொடுக்க போறாங்க. ஜஸ்ட் 1 lakh இருந்தா நீங்களும் இந்த லேண்டுக்கோ ஒரு ஹவுஸுக்கோ நீங்க வந்து ஓனர்ஷிப் ஆக போறீங்க. வாங்க, இதுதான் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா கோயம்புத்தூர்ல இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பிரைம் டவுன்ஷிப்ங்க. நியர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஏக்கர்ஸ்ல 173 பிளாட்டோட இருக்கிற சூப்பரான ஒரு டவுன்ஷிப்ங்க. இதுல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க லேண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க, இல்ல வீடு கட்டணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஊர்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் பிளாட்ஸ் இங்க நிறையவே இருக்கு. ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஒன்னொன்னா சொல்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, என்ன பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். லேண்டோட பிரைஸும் சொல்லியிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும்டா. வந்தோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்டர் ஆனோட எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாமே வச்சிருக்கீங்க. பார்த்தோன்னு அப்படியே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்ட் ஃபெசிலிட்டி பிளஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலும் நம்ம மக்களுக்காக நம்ம சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக சொல்லணும்ல, அதுக்காக தான் திருப்பி சரி ஃபுல்லா ஒரு வீடியோவா எடுத்துடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா நான் லேண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ எங்க வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு இதுதான் வந்து எனக்கு கேள்விப்பட்டேன். சரி அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து போட்டுடலாம் அப்படிதான் வந்திருக்கேன். சோ லேண்ட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கறது நீங்களே சொல்லுங்க. நம்ம பிரைம் டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிணத்துக்கடவுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்ம பிரைம் டவுன்ஷிப் வந்து இருக்குங்க. இது வந்து பாத்தோம்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாங்க. கரெக்டா சொல்ல போனா kondampattyன்னு வந்து கிணத்துக்கடவுல இருந்து kondampattyன்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை நீங்க ரீச் பண்ணலாம். அப்படிதானப்பா? ஆமாங்க. சோ 1/2 கிலோமீட்டர் தான். சோ இங்க வந்து என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஏன்னா மெயினா ஒரு லேண்ட் வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கிறது இந்த லேண்ட் சுத்தி என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஐடி பார்க்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ என்னென்ன இருக்கு, என்னென்ன காலேஜஸ் நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப நியராவே ஒரு 500 மீட்டர்ல வந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. வெறும் 500 மீட்டர்ல நம்பர் 1 டாப் 10 காலேஜஸ்ல ஒன்னான ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமா ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் ஃப்ரம் த லேண்டுங்க இருக்கு, பக்கத்திலேயே இருக்கு. அப்புறம் வேற என்ன காலேஜஸ் வேற ஏதாச்சும் இருக்கு? நமக்கு விஎஸ்பி காலேஜ் மெயின்லயே நமக்கு விஎஸ்பி காலேஜ் இருக்குங்க. கிணத்துக்கடவு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குங்க. கற்பகம் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் எல்லாமே நமக்கு இந்த சரௌண்டிங் ஜஸ்ட் எல்லாமே காலேஜ், ஸ்கூல், மெடிக்கல் எல்லாமே பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க. ஆமா. சோ எஜுகேஷனல் அப்படிங்கிறதுக்கு நிஜமா சொல்றேங்க, எனக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா நான் இந்த ஊர்ல ரொம்ப வருஷமா இருக்கனால நானே சொல்றேன், எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நியர்பை உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது இப்போ பின்னாடி வரப்போற ஃபியூச்சர்ல வரப்ப ஐடி பார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமே அதுவுமே நம்மளுக்கு வந்துரும். சோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிரைம் லொகேஷன்ல நல்ல வெல் டெவலப்டான ஒரு ஏரியால தான் நீங்க சைட் வாங்க போறீங்க. சோ எவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவுல இருந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறது சொல்லலாம். எவ்வளவு சென்ட்ல இருந்து கொடுப்பீங்க? நமக்கு வந்து ஸ்டார்டிங் 1.5 சென்ட்ல இருந்து 6 சென்ட், 2 பிளாட்டா ஒட்டுக்கா வேணும்னாலும் 3 சென்ட்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. நமக்கு ஒரு சென்ட் வந்து ஜஸ்ட் 5 lakhs மட்டுமே. ஒரு 5 lakhs நான் அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன், பட் இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 lakhsக்கே கொடுக்க போறாங்க. 5 lakhsக்கு இப்படி ஒரு பிரைம் லொகேஷன்ல வேற எங்கயாவது கிடைக்குமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வெரி 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 நியரஸ்ட், அதாவது ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. வெறும் 5 lakhsக்கு கொடுக்க போறோம். சோ இது வந்து எவ்வளவு ஏக்கராஸ் இருக்கு மொத்தம்?
மொத்தம் 9 ஏக்கர் ப்ராஜெக்ட். 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல வந்து 173 பிளாட்ஸ் இருக்குங்க. இதுல வந்து பாதிக்கு பாதி நமக்கு முடிஞ்சிருச்சுங்க மேம். பேலன்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. சோ பாதிக்கு பாதி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சோ சீக்கிரமா வந்து நம்ம பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்க, ஏன்னா அடுத்தது காலேஜஸ் இதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது நீங்க என்னென்ன இங்க ஃபெசிலிட்டி, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினா பேசிக் இல்லையா, சொல்லிருங்களா அதை பத்தி? நமக்கு மெயினா வந்து பார்த்தோம்னா தண்ணி எல்லா பக்கமே கண்டிப்பா கேட்பாங்க. தண்ணி இல்லாம எங்கேயுமே வரமாட்டாங்க. 60,000 லிட்டர் கெப்பாசிட்டியில வந்து நமக்கு வாட்டர் டேங்க் இருக்குங்க. உள்ள ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து பஞ்சாயத்து பைப் லைனோட பிளஸ் இபி கனெக்ஷனுமே நமக்கு உள்ள வந்து சைட்டுக்குள்ள இருக்குங்க. ஓகே, தண்ணி ஃபெசிலிட்டி இப்ப தண்ணி வருதா பைப்ல? ஆமாங்க மேம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துலயும் பைப்ஸ் இருக்கு அது இருக்குன்னு பைப்பை மட்டும் காட்டுவாங்க. அதுல தண்ணி வருதாங்கிறது தெரியணும். உங்களுக்கு தண்ணியோட அப்பவே காட்டுறாங்க. தண்ணி வருது இவ்வளவு நேரம் சொல்லிட்டோம். டேங்க் காமிச்சாச்சு, பாத்தீங்கன்னா தெரியும். டேங்க் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. ஓ இங்க பாருங்க தண்ணி பாத்தீங்களா? வாவ், ஃபவுண்டன் மாதிரி. இதுக்கு மேல என்னங்க வேணும்? பாருங்க தண்ணி வந்தாச்சு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ நல்லா தாராளமா வருது. அப்படியே நம்ம ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. குளிச்சுக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பேசிக்கா எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். சோ அதையும் நம்ம காமிச்சிடலாம். சோ அதை தவிர வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் போட்டிருக்கீங்க? ஸ்ட்ரீட் லைட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குங்க. ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து நம்ம பிளான்டேஷன் 4 மரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. ஒரு இதுலயும் நீங்களே பாக்கலாம். என்ன அப்படியே பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிளான்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இனிஷியலா இருக்கிறதுனால குட்டி குட்டி ஒரு பிளான்ட்ல இருக்கு, ஒரு குட்டி குட்டி ட்ரீயா இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க இடம் வாங்குனீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமா இருந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நாங்க வந்து வாங்கி போட்டுட்டு இப்ப வெளியில போயிட்டாலும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்ங்க. நீங்க வாங்கி போட்டுட்டு நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, வேற சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா, நீங்க என்ஆர்ஐஸா இருந்தீங்கன்னா கூட நீங்க வாங்கி போட்டுடலாம். அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ செம்மையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நீங்களே பாக்கலாம். அதே மாதிரி இது எவ்வளவு அடி ரோடு பா? இது வந்து நமக்கு 40 அடி ரோடு வந்துரும். 40 அடி பாத்துக்கோங்க. 40 அடி ரோடு கரெக்டா ஒரு ரன்வே மாதிரி இருக்கு. சொல்ல போனா என்ன சொல்றது, ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து லேண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சூப்பர் ரன்வே மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 2 கார் கூட அழகா போயிட்டு வர அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ரோடுங்க. அதே மாதிரி சைட்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர் பிளாட்டா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி நீங்க லேண்டா மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல ஹவுஸா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இப்ப லேண்டாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நமக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடோட வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அப்போ 1.5 சென்ட்ல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. சோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு ரேட் சொல்ல, எவ்வளவுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சிங்கிள் BHK வச்சுக்கோங்க. ஆமாங்க. எவ்வளவு நம்ம 1 BHK வந்து 28 lakhs ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதே 2 BHK அப்படின்னா 32 lakhs இருந்து ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, 1 BHK னா 28, 2 BHK னா 32 lakhs. ஓகே, 32 லட்சத்துல இருந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சோ அப்ப எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறீங்க. CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அடுத்தது நிறைய பேர் அதான் கேட்பாங்க, CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதனால இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கறதால கண்டிப்பா அதுவும் கூட இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். நான் எல்லாமே உங்களுக்கு லைவாவே காமிச்சிடுறேன். உங்களுக்கு எங்க இருக்குங்கறத காமிச்சிடலாம். அதே மாதிரி வாட்டர் கெபாசிட்டி, இப்ப வாட்டர் அப்படின்னா என்ன வாட்டர் கிடைக்கும் இங்க இருந்து? நல்ல தண்ணி மட்டும் தாங்க. ஃபுல்லா நல்ல தண்ணி மட்டும். ஓகே, நல்ல தண்ணினா எங்க தண்ணியுமே நமக்கு இருக்குங்க, நல்ல தண்ணியுமே நமக்கு இருக்கு. ரெண்டுமே இருக்கு. போர் குடுக்குறீங்களா? ஆமாங்க. நமக்கு பில்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு போர்மே வந்துரும். ஓகே, ஒரு பிளாட்டுக்கு தனித்தனி போர்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நமக்கு தனித்தனி போர் வந்துரும். ஓகே, சோ இப்போ அதை தவிர நல்ல தண்ணி அப்படிங்கும் போது எப்படி நமக்கு நல்ல தண்ணிங்கும் போது பஞ்சாயத்துல இருந்து நமக்கு நல்ல 10 days ஒன்ஸ் நமக்கு நல்ல தண்ணி வந்துரும். ஓகே, சோ பின்னாடி நான் வந்து ஒரு டேங்க் பார்த்தேன். அது என்ன டேங்க் அது சொல்லுவேன்? அது வந்து நமக்கு நல்ல தண்ணி சப்ப தண்ணி டேங்க் பஞ்சாயத்துல இருந்து விடுவாங்க. பஞ்சாயத்து வாட்டர் கூட இங்க அவைலபிள்ங்க. இவங்க தனியா போர் போட்டது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து வாட்டர் கூட அவைலபிளா இருக்கு. அதுக்கான டேங்க் தான் நீங்க என்னோட பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு லிட்டர் கெபாசிட்டி? 60,000 லிட்டர் கெபாசிட்டி இல்ல, 60,000 லிட்டர் வந்து கெபாசிட்டி இருக்கிற ஒரு பெரிய டேங்க். சோ இங்க இருக்கிற எல்லா சைட்ஸ்க்குமே உங்களுக்கு தண்ணி நல்லா போதுமான அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தண்ணி பஞ்சம்லாம் வரவே வராதுங்க. அதுதான் எல்லாரும் மெயினா ஒரு சைட் புக் பண்றேன்னா தண்ணி ஃபெசிலிட்டி எப்படி அதுதான் கேட்பாங்க. ஒரு டவுன்ல கூட இருக்கவங்களுக்கு அந்த இது வரும், பட் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த வரவே வராது. பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், அது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். இது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். நீங்களே பாத்துருப்பீங்க, செம்மையா இருக்கு. செம்மையான வென்டிலேட்டட் ஏரியா, நல்ல காத்து வருது, நல்ல ஒரு வென்டிலேஷன் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லா பொல்யூஷனே இல்லாம இருக்கு சுத்தி. அதே மாதிரி அதுக்காக ஒண்ணுமே பக்கத்துல இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய கம்பெனிஸ்
ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஹவுசஸ்லாம் நீங்க வர்ற வழியில நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி கொண்டம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் அப்படிங்கறதுனால நல்ல ஒரு வெல் டெவலப்டு தான். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இந்த சைட்ஸ் புக் பண்ணிட்டாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டும் கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஏரியாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல செம்மையான ஒரு லேண்ட் வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டியது நம்ம டிஜிபிக்கு தாங்க. வேற ஏதாவது ஃபெசிலிட்டி ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறீங்களா? நம்ம லோனுமே அரேஞ்ச் பண்ணி அதுதான் கேட்க வந்தேன். நீங்க வந்து டவுன் பேமெண்ட் போட்டு நீங்க லோன்லயும் வாங்கிக்கலாம், இல்ல நீங்க ரெடி கேஷாவும் வாங்கிக்கலாம். ரெடி கேஷ்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. அப்படியா? பாருங்க, ரெடி கேஷ் நீங்க பே பண்றதா இருந்தா உங்களுக்கு இதை விட கூட கம்மியான ஒரு பட்ஜெட்ல பண்ணி தரதா சொல்லிருக்காங்க. அதை தவிர டவுன் பேமெண்ட்ங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் 1 lakh இல்லையா? ஆமாங்க, ஜஸ்ட் 1 lakh பே பண்ணாவே லோனுக்கும் பண்ணிக்கலாங்க, ரெடி கேஷ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சோ 1 lakh இருந்தாவே இந்த லேண்ட் உங்களுக்கு சொந்தமாயிரும். நீங்க வந்து லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே இவங்க பண்ணி தராங்க. இந்த லோன் ஃபெசிலிட்டி லேண்டுக்கு மட்டுமா நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தாலுமா? நம்ம ரெண்டுக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். இப்ப லேண்ட் அப்படின்னா 70% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேம். அதே பில்டிங்கா போறோம் அப்படின்னா நம்ம 90% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சூப்பர் சூப்பர். பாருங்களேன், பில்டிங்கா போறீங்கன்னா 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் அவங்களே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நீங்க லேண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்க? 70% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சோ தாராளமா வாங்கலாங்க. வெறும் 1.5 சென்ட், நீங்க 1.5 சென்ட் தான் ஸ்டார்டிங் இல்லையா? 1.5 சென்ட்ல இருந்தே நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க வாங்குறீங்க, 2 சைட் ஒண்ணா வாங்கணும் அப்படின்னாலும் அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபேசிங்லாம் எப்படிப்பா? சைட் ஃபேசிங்லாம் நமக்கு 4 ஃபேசிங்ல இருக்குங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு 4மே இருக்குங்க. கார்னர் சைட்டுமே நமக்கு அவைலபிளா இருக்குங்க. கார்னர் நமக்கு வடக்கு கிழக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்குங்க. இதே மேற்கு தெற்கு வேணும்னாலும் அவைலபிளா இருக்குங்க மேம். வடக்கு மேற்கு வேணும் அவைலபிளா இருக்கு. எல்லா ஃபேசிங்குமே நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ இருக்கு. அதனால சீக்கிரமா நீங்க புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து கேக்குறாங்களோ அதெல்லாம் போயிடும். அதனால சீக்கிரமா வந்து புக் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இடம் வாங்குறதுங்கிறது உங்க பெரிய கனவா இருக்கும். அந்த கனவு நனவாயில தான் பாத்தீங்கன்னா இந்த லேண்டை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு பிளேஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு. வெல் மெயின்டைன்டு சைட். ரொம்ப நல்லா இருக்கு. நான் உள்ள வந்தோடனே எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு. இனி நீங்க வந்து இந்த இயர் இப்படி பாக்குறீங்க, நெக்ஸ்ட் இயர் நீங்க வரும்போது இதை விட பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் எல்லாம் புக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி 50 பிளாட்ஸ் பக்கம் ஓவர் ஆயிடுச்சு. சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட்டை நீங்க புக் பண்ணிக்க முடியும். சோ நம்ம அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துடலாம். நம்ம அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயும் கொடுத்துடலாம், கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துடலாம். சோ அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்து புக் பண்ணிக்கோங்க. சைட் விசிட்ல எப்படிப்பா நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாங்க மேம், நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கூட்டிட்டு வந்து காட்டுறதுனாலும் காட்டிடுவாங்க. நம்மளே எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. சோ சைட் ஃபெசிலிட்டி, சைட் நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எங்க இருக்கீங்க, இப்ப எங்க வரீங்க அப்படிங்கறத சொல்லிட்டா அவங்களே உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பெரியவங்களுக்கு வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லி குட்டீஸ்க்கு என்ன வச்சிருக்கீங்க? நம்ம சைட்ல பார்த்தோம்னா 3 பார்க் இருக்குங்க. 3 பார்க்குங்க, 1 இல்ல 2 இல்ல. யூசுவலா ஒரு சைட்னு எடுத்துக்கிட்டா நீங்க வந்து எல்லா சைட்டுக்கும் சேர்த்து ஒரு பார்க் தான் பாத்திருப்பீங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டவுன்ஷிப், ஒரு பெரிய ஒரு பல ஏக்கரால உள்ள லேண்ட்ஸ் அப்படிங்கனால 3 பார்க் மொத்தம் இருக்கு. இப்ப நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, இதுவும் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா தான். இதை இன்னும் வந்து எல்லாமே பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் இங்க வந்து போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது ஒரு பார்க்குங்க. சோ தண்ணி காமிச்சாச்சு, பார்க் காமிச்சாச்சு, எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி டோட்டலா உங்களுக்கு காமிச்சாச்சு. இதுக்கு மேல நமக்கு என்ன ஒரு ஃபெசிலிட்டி வேணும் நீங்களே சொல்லுங்க. இனி இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, அதையும் நம்ம பாத்துடலாம். அதை தவிர உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த லேண்ட் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க சூப்பரா நாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமா பார்த்து நாங்களே உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்போம். இல்ல நீங்களே உங்களுக்கு என்ன ஃபேசிங் வேணுமோ அந்த ஃபேசிங்ல நீங்க வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50 பிளாட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு டவுன்ஷிப் ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டவுன்ஷிப். நம்ம கோயம்புத்தூர் பிரைம் லொகேஷன்ல சூப்பரான ஒரு லேண்ட் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். சோ நீங்க வந்து வேற ஒரு சிட்டிஸ்ல இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போடுறீங்க, இல்ல இம்மீடியட்டா கூட நீங்க ஹவுஸ், அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க, இம்மீடியட்டா ஹவுஸ் கட்டி வந்துடலாம்ல. கண்டிப்பாங்க, எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள இருக்குங்க. ஓகே, சோ இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு ஹவுஸ் கட்டி வரணும் அப்படின்னா கூட நீங்க வந்து கட்டிட்டு வந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாதுங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. வாங்குறீங்களோ இல்லையா வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பா வாங்காம போக மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடத்துலதான் நம்ம இப்ப இந்த லேண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம். சோ லேண்டாவோ வீடாவோ வாங்குங்க. நீங்க வந்து எப்படி ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா ஒரு 10,000 மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. அதை வந்து உங்க மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ணி இந்த வீடு இல்ல இந்த இடத்த நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். சோ கண்டிப்பா வந்து வாங்குங்க. உங்களுக்கு நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கால் பண்ணோட இமீடியட்டா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thanks for watching. See you next video. Bye bye.